யாரை என்கரேஜ் பண்றது சார்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை என்கரேஜ் பண்ணலாம். கர்த்தர் கூட இருக்கிற தம்பி, தைரியமா ஓடு அப்படின்னு காணலாம். பாவத்துல கிடக்கணும் என்ன சொல்லி என்கரேஜ் பண்ண சொல்ற? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வேலையில கூட இருப்பாரு, உன் கண்ணீரை துடைப்பாரு. பொய் சொல்ல சொல்றியா? நடிக்க சொல்றியா? அவன் பண்ற பாவத்துக்கு நானும் உடன் பங்காளி. அப்புறம் பணத்துக்கு வித்து போட்ட போதகர்கள் யூத் அவ்வளவு. இன்னைக்கு ஏன் சார் சர்ச்செல்லாம் ஐடி கம்பெனி பக்கமே ஆரம்பிக்கிறான்? ஆத்ம பாரமா? அது ஏன் ஐடி பக்கத்துல இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்கிறான்? ஆத்ம பாரமா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது, பணம், ஆதாயம். அவன் டாட்டுவை குத்திட்டு வருவான், கம்மலை தொங்க விட்டுட்டு வருவான். அவனை பார்த்தா ஊழியக்காரன், அவனை பார்த்தா விசுவாசி மாதிரியா இருக்குது, காட்டுவாசி மாதிரி இருப்பான். பேண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு நாய் புடுங்க. சர்ச்சுக்கு வர வழியில 10 நாய் துரத்தி கடிச்சு மீதி பேண்டோட வந்த மாதிரி வருவான். அத சொல்லணும். ஒழுக்கத்தை கத்துக்கிட்ட பன்றிக்கும் ஆட்டுக்கு வித்தியாசம் இருக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எல்லாம் தகுதியாயிராது.